என்னுடைய உயிருக்கினிய அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி நம்முடைய தங்கை அவளுக்கு இழைக்கப்பட்ட அந்த பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக நாம் நடத்துகிற இந்த போராட்டத்தில் அதற்கு ஆதரவாக கலந்து கொண்ட காவல்துறை தங்கைகள் அனைவருக்கும் வள்ளுவர் கோட்டத்திலேயே அனுமதி கொடுத்து ஆர்ப்பாட்டம் செய்ய விட்டிருந்தால் 3 மணி நேரத்தில் முடித்துவிட்டு வீட்டுக்கு சென்றிருப்பார்கள். அது சென்னை செய்தியாக மட்டும் இருந்திருக்கும். அதனால் அவர்களை அங்கே பேச விடாது கைது செய்து ஒரு மண்டபத்தில் அடைத்து வைத்தால் அது அரசு மண்டபம். அது ஐயா முதல்வர் அவர்கள் தலைமையிலேயே ஆர்ப்பாட்டத்தை கை காசு கவர்மெண்ட் காசு குழந்தைகளுக்கு போடுவதோடு உப்புமா போடாமல் எங்களுக்கு ஒரு பருப்பு சோறை போட்டு போராட வைத்து அங்கே நடந்திருந்தால் இவ்வளோ பேருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்க முடியாது. எல்லாரும் ஏறி பேசுங்கள் பேசுங்கள். அதே என் மகன்லாம் கேலி பண்ணுறான் பேரறிவாளன், சும்மா எனக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி போராட்டத்தை நாடெங்கிலும் வரவை செய்து பேரெழுச்சியாக நடக்க வாய்ப்பளித்த தமிழ்நாடு அரசிற்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் என் உங்களுடைய அன்பும் நன்றியும் வணக்கமும். இங்கே பேசிய எல்லாருமே உங்களுடைய கருத்துக்களை மேம்போக்காக இல்லாமல் அறிவுபூர்வமாகவும் மிக ஆழமாகவும் தர்க்க அளவிலும் எடுத்து வைத்தீர்கள். எல்லாருமே எடுத்து வைத்தீர்கள். உங்களுக்கு இருக்கிற சமூக பார்வை, பெண்ணிய பாதுகாப்பு, சட்ட அறிவு எல்லாவற்றையும் எடுத்து வைத்து உரையாற்றினீர்கள். எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். இதை ஒரே ஒரு நிகழ்வு அந்த தங்கைக்கு மட்டும் நிகழ்த்தப்பட்ட கொடுமை என்று பார்த்து விட முடியாது. இதற்கு முன்னும் இதற்கு பின் இதற்கு முன்பு எத்தனை இது மாதிரி நிகழ்வுகள் நடந்திருக்கக்கூடும் என்று எண்ணும்போது தான் நமக்கு பெரிய அதிர்ச்சியும் அச்சமும் வருகிறது. நமக்கு சொல்லப்பட்ட தகவல், அந்த தங்கையிடத்திலிருந்து நமக்கு சொல்லப்பட்ட தகவல், யாராவது ஒரு பெண் தன்னுடைய அன்பிற்குரியவரோட அல்லது காதலரோட நண்பரோட தனியாக சென்று ஒரு காட்டுப்பகுதியில் அல்லது அந்த வளாகத்துக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி போய் அமர்ந்து பேச அமர்ந்த 10வது நிமிடத்தில் இவர் வந்து விடுவாருங்கிறார். இப்போ இந்த தங்கைக்கு நிகழ்ந்து இருக்கிறதே இது இன்று, அதுபோல நேற்று நடந்திருக்குது. ஒரு தங்கைக்கு நடந்திருக்குது. இவள் துணிந்து சொல்லிட்டாள், அவள் சொல்லலை. ஆனால் இந்த தங்கை சொல்லியிருக்கான், நேற்று என்னுடைய தோழிக்கு இதே மாதிரி நிகழ்ந்திருக்குன்னு சொன்னவனா அவளையும் கூப்பிட்டு அப்புறம் விசாரிச்சிருக்காங்க. அது 2 பேருக்கு என்னென்னா, இவள் தன்னுடைய நண்பரோட அமர்ந்து பேசிய இடம் வேறு, அவள் தன்னுடைய நண்பரோடு அமர்ந்து பேசிய இடம் வேறு, வெவ்வேறு தூரங்கள். ஆனால் சரியாக அந்த இடத்திற்கு இந்த குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற நபர் எப்படி சரியாக 10 நிமிடங்களில் வர்றார். அப்போ யாரோ ஒருவர் இந்த கண்காணிப்பு கருவியில் அதை பார்த்துருந்து அவருக்கு தகவல் கொடுத்து அவர் அங்கே போய் அந்த பெண்ணுக்கும் பையனுக்கும் தெரியாமல் தூர இருந்து அதை காணொளிப்படுத்தி அவர்கள் என்னென்ன பேசிக்கிறார்கள் என்னென்ன செய்கிற காணொளிப்படுத்தி பிறகு அதை அந்த பெண்ணுக்கிட்ட காட்டி அச்சுறுத்தி, இதையெல்லாம் நீ எனக்கு என்னுடைய விருப்பத்திற்கு நீ இணங்கவில்லை என்றால், நான் சொல்வதை செய்யவில்லை என்றால் இதை வெளியிடுவேன், இதை இந்த ஆசிரியர் எனக்கு தெரியும், இந்த பேராசிரியர் தெரியும், அவற்றை காட்டுவேன், உன்னுடைய பெற்றோருக்கு அனுப்புவேன், இதை வலைத்தளத்தில் ஏற்றி விடுவேன், உன்னை எதிர்காலம் என்ன ஆகும் அப்படி என்றால் இதெல்லாம் நான் செய்யக்கூடாதுன்னா நான் சொல்கிறத நீ கேளு என்று
அவர் ஒரே ஒரு பெண்ணிடத்தில் அப்படி பேசியிருப்பார் அப்படின்னு நம்ம எப்படி நம்புறது? இதுக்கு முன்னாடி எத்தனை பெண்களை இவர் இது போல பேசியிருக்கக்கூடும்? இது ஒரு பெரிய வலைப்பின்னலாக இருக்குங்கிற அச்சத்தில் தான் இதை தீர விசாரியுங்கள், இதற்கு உரிய நடவடிக்கை எடுங்கள் என்று நாம் சொல்கிறது காரணம் தான். இப்போ திராவிட இங்கே பேசிய தம்பையெல்லாம் சொன்னாங்க, இதே இவர் திமுக கட்சியில் சார்ந்த ஒரு ஆண்மகனாக இருந்துட்டார், விட்டுட்டோம். இதையே திமுக கட்சியை சார்ந்த அந்த கட்சியின் குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண்ணுக்கு இப்படி நேர்ந்திருந்தா நம்மளை இப்படி போராட விடாமல் தடுத்துருப்பாங்களா என்ன? இங்கே பேசிய இவ்வளோ பேரும் நீங்கள் சொல்றீங்க, இந்த வழக்கு அரிதினும் அரிதான் இன்னைக்கு ஒன்றும் நடந்துடல. இவர்கள் கடந்த ஆட்சியை சொல்கிறாங்க. இங்கே தம்பி பேசிய தென்னரசு கூட பேசுனாங்க, தம்பி ஸ்ரீதர் எல்லாரும் பேசுனாங்க. பொள்ளாச்சியில் நடந்த அந்த கூட்டு பாலியல் கொடுமை இருக்குது, அது காணொலி ஆவணமாக வரும்போது பார்த்த எல்லாருமே பதறினார்கள். அந்த தங்கைகள் கதறி அழுவது, அந்த குரல் இன்னும் நம்ம கேட்குது. அந்த காணொலியை முற்றுமுழுதாக வேக வேகமாக அதை மறைச்சாங்க. காரணம், அந்த செயலில் ஈடுபட்ட எல்லோருக்கும் இருந்த அரசியல் பின்புலம் தான் அது பாதுகாத்தது, அதை யாரும் மறுக்க முடியாது. ஆனால் இவர்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது கொடுத்த வாக்குறுதி என்ன? நாங்கள் வந்தால் உடனடியாக அவர்களுக்கெல்லாம் தண்டனை வழங்குவோம். நாங்கள் ஏன் அதை பற்றி வாயே திறக்கலை? இது 1 2 இல்லையே. ஆசிபாவிலிருந்து ஆரம்பிக்குது. மணிப்புள்ள 2 பெண்களை நிர்வாணப்படுத்தி வீதியில் நடக்க வைத்து சுற்றி ஆண் மக்கள் நடந்து போய் வன்புணர்வு செய்து உயிரோடு தீ வச்சு கொளுத்திய போது எத்தனை பேர் இங்கே கொதித்தெழுந்தார்கள், எவ்வளவு போராடினார்கள்? ஒன்றுமில்லை. ஆசிபா ஒரு 8 வயது ஒரு சிறுமி, ஒரு குழந்தை, அப்படி தான் பார்க்கணும். அவளை நீங்கள் கற்பனை செஞ்சு பார்க்கணும். 22 பேர் ஒரு வாரத்திற்கு மேலாக வைத்து முதல்ல காலை உடைச்சி கையை உடைச்சி அவளை மயக்க நிலையில் வச்சு பல நாட்கள் ஒரு பச்சிளம் குழந்தையை வன்புணர்வு செய்தவனை கைதி பண்ணி கூட்டிகிட்டு போகும்போது அவர்கள் முழக்கமிட்டது பாரத மாதாக்கு ஜெய்தான். என்ன நடந்திருக்கு இந்த நாட்டில்? அப்படியே அந்த செய்தி கடத்தி விடப்பட்டது, மறக்கடிக்கப்பட்டது. பல்கீஸ் பானுக்கு நடந்தது என்ன? இதேதான். எல்லா குற்றவாளிகளும் விடுதலையானார்கள், அவர்களும் இதே முழக்கத்தை வைத்துத்தான் வெளியில் வந்தார்கள். பேசுவதற்கு ஒருவனும் இல்லை. அதேதான் பொள்ளாச்சியில் நடந்த வன்புணர்வு. தங்கை ஸ்ரீமதிக்கு என்ன நடந்தது? அது கொலையா தற்கொலையா என்பது கூட இன்னும் முடிவு வரல. இதில் என்ன கொடுமை என்று பாருங்கள். அது கொலை என்று நம்மை போன்றவர்கள் குற்றம் சாட்டுகிறோம், அது தற்கொலை என்று நிர்வாகங்கள் அதிகாரத்தில் இருப்பவர் சொல்லுகிறார்கள். ஆனால் அதிகாரம் சிபிசிஐடி விசாரணை என்று சொல்லுது. காவல்துறை யார்கிட்ட இருக்கு? அதுவும் ஐயாட்டத்தை இருக்கு. சிபிசிஐடி யார்கிட்ட இருக்கு? அதுவும் ஐயாட்டத்தை இருக்கு. இது எப்படின்னா, எனக்கு இட்லி வேணாம் அப்படின்னா யாரு? தோசை மாவு எது? ஒரே மாவு தான். சுடுறது யாரு? அதே மாஸ்டர் தான். எந்த மாஸ்டர்? இந்த மாஸ்டர் தான். இந்த மாஸ்டருக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா, ரெண்டையுமே ஒழுங்கா செய்ய தெரியாது, அதுதான் பிரச்சனை. காவல்துறை சரியில்லைன்னு சிபிசிஐடிக்கு மாத்துறேன் அப்படின்னா மாத்திரியா? ஏன் மாத்திரியா? என்ன செய்றீங்க? என்ன கதை விட்டு? எத்தனை வருஷம் கதை விடுற இந்த கதையை? இன்னொன்று, ஓய்வற்ற நீதிபதிகளை வைத்து விசாரணை குழு, அதெல்லாம் நல்லா நுட்பமாக கொஞ்சிக்கணும். விசாரணை குழு இன்னும் விசாரிக்கிறார்கள். அவள் எலும்பு கூட மக்கி மண்ணோடு மண்ணாக போயிருக்கும், இன்னும் விசாரிக்கிறார்கள். பிறகு ஒரு வழக்கு வருது நீதிமன்றத்திற்கு, அந்த காலகட்டத்தில் வருது. சிபிசிஐடி விசாரித்து கொண்டிருக்கிறது, நீதிபதிகள் விசாரித்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்? பல லட்சம் கிலோமீட்டர் பயணம் செய்யணும்ல. ஒரு கிராமம், ஒரு அதிகபட்சம் போனால் 200 வீடு இருக்கும். அவள் படித்த கல்லூரி பக்கத்தில் இருக்குது. இதை கேட்குறதுக்கே 2 ஆண்டு ஆயிருக்குது, இன்னும் விசாரிக்கிறார்கள். அந்த நீதிபதி அந்த வழக்குக்கு தீர்ப்பு சொல்லுகிறார். சிபிசிஐடி விசாரித்த அறிக்கையில் தாக்கல் செய்யவில்லை, நீதிபதி குழு விசாரித்த அறிக்கை கொண்டு வந்து தரவில்லை. அந்த நீதிபதி சொல்கிறார் அது தற்கொலை தான் என்று தீர்ப்பு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் இந்த விசாரணை எப்படி போகும்? எப்படி போகும்?
எப்படிப்பட்ட ஆட்சி முறை, எப்படிப்பட்ட நிர்வாகம், இதேதான் ஒவ்வொன்றிலையும். தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, அம்மா அருணா ஜெகதீசன் அவர்கள் ஒரு விசாரணை குழு, அந்த விசாரணையில் 3 மணி நேரம் நேர் நின்று சாட்சியம் சொன்ன ஒரே அரசியல் கட்சியை நடத்துகிற ஒருவன் நான் ஒருத்தன் தான் இருக்கேன். யாரும் நேர் நின்று 3 மணி நேரம் சாட்சி சொன்னதில்லை. 3 மணி நேரம் நின்று பேசியவன்கிற முறையில் சொல்றேன். அந்த அறிக்கையை தாக்கல் செஞ்சாங்க. என்னாச்சு? எதுவுமே இல்லை. அந்த அறிக்கையை அருணா ஜெகதீசன் தமிழ்நாடு அரசுகிட்ட கொடுத்து தாக்கல் செய்து 6 மாசம் ஆகிவிட்டது என்பதே அங்க வேலை செஞ்ச ஒரு தமிழ் மகன், நம்மளோட அண்ணன் தம்பியில ஒருத்தன் எடுத்து வெளியிட்டான். 6 மாசமாச்சு அம்மா அந்த அறிக்கையை கொடுத்து இவங்க கண்டுக்கவே இல்லைன்னு வெளியே வந்த பிறகுதான் நம்ம கேள்வி எழுப்பணும். அதுக்கும் பதில் இல்லை. அந்த துப்பாக்கி சூட்டில் ஈடுபட்ட எல்லாரும் பணியிட மாற்றம், பதவி உயர்வு. இது எதுக்கு நான் ஒவ்வொன்றையும் பார்க்கணும்? இந்த சம்பவத்தை மட்டும் பேசிட்டு இருந்த பயன் இல்லை. இப்பவும் நடந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு காவல்துறை அதிகாரி, நம்ம துறை சார்ந்த அமைச்சர்களும் மிகுந்த மன வலியை தருது. அதை சொல்லும்போதே மனசு கஷ்டமாக இருக்குது. இதுக்காக அரசு வெட்கப்படுது, தலைகுனிது, எல்லாருக்கிட்டையும் மக்கள்கிட்ட வருத்தத்தை தெரிவிக்குது. இதுபோல் கொடுஞ்செயல்கள் இனிமேல் நடக்காதுங்கிற உறுதியை தருது. என் பிள்ளைகள், என் மக்கள் பாதுகாப்பாக நீங்கள் உணர்வீர்கள். அப்படிப்பட்ட ஒரு நிர்வாகத்தை நாங்கள் தருவோம். இந்த குற்றவாளிக்கு உரிய தண்டனையை கொடுப்போம். பிள்ளைகள் அச்சமின்றி நீங்கள் உங்கள் படிப்பை தொடருங்கள். உங்களை பாதுகாக்கவே நம்முடைய அரசும் பாதுகாப்பு காவலர்களும் இருக்கிறார்கள். நீங்கள் அதை பற்றி எண்ணத்தை கைவிடுங்கள், நம்பிக்கையோடு இருங்கள். நீங்கள் இந்த தவறுக்கு நாங்கள் வருந்துகிறோம். இப்படிப்பட்ட மொழிகள் எப்படி இருக்கு? அது சிசிடிவி வேலை செய்யல. இப்போ கூட நிறைய சிசிடிவி இருக்குது, வேலை செஞ்சாலும் செய்யும். ஏன்னா நம்ம உட்கார்ந்து இருக்கிறதுனால என்ன பேசுகிறாங்க, சீமான தம்பி தங்கச்சியிலும் நல்லா வேலை செய்யும். அது வேலை செய்தான்னு பார்த்துட்டு கூட இங்கே அடைச்சிருப்பாங்க. சிசிடிவி வேலை செய்யலைன்னு ஒரு காவல்துறை சொல்லுது. உங்கள் மனச்சான்றை தொட்டு சொல்லுங்கள் உடன் பிறந்தார்களே, இந்த பேச்சை கேட்குற பெருமக்களே. 10 ஆண்டுக்கு முன்னாடி இந்த கண்காணிப்பு கருவி வச்சு தான் எல்லா குற்றங்களையும் கண்டுபிடிச்சிட்டு இருந்தீங்களா? அதுக்கு முன்னாடி குற்றங்கள், கொடிய குற்றங்கள் கண்டுபிடிக்கப்படலையா? உரிய தண்டனை பெற்றுத்தரப்படவில்லையா? நீதிமன்றங்களுக்கு வழக்குகள் வரவில்லையா? இல்லை தீர்ப்புகள் வரவில்லையா? என்னது? எப்படி? ஒரு காரணம். கண்காணிப்பு கருவி என்பது கூடுதல் ஒரு வலிமை, ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆதரவு, அவ்வளவுதான். கூடுதல் நமக்கு ஒரு பலம். அதுவே தான். அது வேலை செய்யலை. நாங்கள் என்ன செய்யறதுன்னா, எப்படி சிசிடிவி வேலை செஞ்சாதான் நீங்கள் வேலை செய்வீங்க. அது பாருங்க, அவங்களுக்கு தேவையான இடத்துல தான் வேலை செய்யணும், வேலை செய்யும். அது இப்போ இந்த தொடர்வண்டி நிலையத்தில் ஒரு தங்கை கொல்லப்படுறார், அந்த இடத்துல வேலை செய்யலை. அதில் குற்றஞ்சாட்டப்பட்ட தம்பி ராம்குமார்னு நினைக்கிறேன், அவர் சிறைக்குள்ள அவர் அறையில் அவர் தூக்கில் தொங்குறார். அந்த இடத்துல அது வேலை செய்யல. எல்லாம் வேலை செய்யுதுங்க அந்த இடம். சாரி, சிசிடிவி வேலை செய்யலை. நீங்களாவது வேலை செஞ்சீங்களா? அது செய்யலை, அதனால நாங்களும் செய்யலை. இதுதான் நிலைமை. அவர்கள் தேவையான இடத்தில், அவர்களுக்கு தேவையான இடத்தில் வேலை செய்யும், அவர்களுக்கு தேவையில்லைன்னா அது வேலை செய்யாது. இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி அதிகாரத்தை, நிர்வாகத்தை எங்கேயாவது பத்திரிக்கையில் என் மகன் சொன்ன மாதிரி, பேரெல்லாம் சொன்ன மாதிரி, அண்ணா பல்கலைக்கழகம் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடுன்னு சொன்னார் அவர். அது 3க்கும் தான் திமுகவில் தட்டுப்பாடாக இருக்குது. அதான் இங்கே இருக்க பெரிய பிரச்சனை. அவர் என்ன பண்ணுவார்? அண்ணா பல்கலைக்கழகத்தில் அவர் பேரில் இருக்கிற பல்கலைக்கழகத்தில் என்ன பண்ணுவார்? ஆழ்ந்து கவனிங்க. இந்த குற்றச்செயலில் நிறைய இது போல் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு மகன் அந்த வளாகத்திற்கு முன்பு பிரியாணி கடை, இந்த புலவு உணவு விற்கிற ஒருவன் இதை துணிஞ்சு சாத்தியமாக செய்ய முடியாது. இவ்வளவு பெரிய வளாகத்துக்குள்ளே போய் இந்த வேலையை ஒருத்தன் துணிஞ்சு செய்கிறானா, அவனுக்கு பெரிய பின்புலமும் பாதுகாப்பும் இல்லாமல், அந்த துணிவு இல்லாமல் அவனால் உள்ள நுழைஞ்சு இதை செய்ய முடியாது. அது யார்? அதுதான் இப்போ நம்ம கேட்குறது. அவன் தெரிஞ்சிருச்சு அவன் அயோக்கிய பெண். நீ முத நாள் 2 பேர் என்ன, அப்புறம் ஒருத்தன்னா யாரையும் ஒருத்தனை காப்பாற்றுற விட்டுட்ட. அவன் ஏரோப்ளேன் மோடில் போட்டிருந்தான்னு இங்கே நீங்கள் சொல்கிறீங்க, உயர் காவல்துறை அதிகாரிகள் சொல்கிறீங்க. அவன் ஏரோப்ளேன் மோடில் ஏன் போட்டான்? ஏரோப்ளேனுக்குள்ளே போனானா? இல்லை.
ஃப்ளைட் மோடில் ஏன் போடணும்? அவன் ஃப்ளைட்லேயே போகலையே, ஃப்ளைட் மோடில் போட்டிருந்தான். அது உங்களுக்கு எப்படி தெரியும்? அவனே சொல்லிட்டான். எப்படி? அவன் திருந்திட்டான், நாதஸ் திருந்திட்டான். யார் சொன்னது? நாதஸே சொல்லிட்டான். அது மாதிரி அவனே சொல்லிட்டான். அப்ப அவன் சொல்றத நம்புற நீ. அப்புறம் நீ எனக்கும் எனக்கு இணங்கணும், நான் சொல்ற அந்த சாருக்கும் நீ அனுசரித்து போகணும்னா அந்த சார் யார்? அதைத்தான் இப்போ பல சார்கள் கேட்டுக்கொண்டிருக்குது. அந்த சார் யார்? நீங்கள் ஒரு எளிய தானே. ஒருத்தனுக்கு ஒரு துணிவு வருது அப்படின்னா, இது பெரிய குற்றம்னு அவனுக்கு தெரிஞ்சு அதை செய்கிறதுக்கான துணிவு வருதுன்னா, அவனை பாதுகாக்க பெரிய பின்புலம் இருக்குதுங்கிறத நம்மளால் உணர முடியுது. அது யார்? அதுதான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அது யார்? இது எவ்வளோ நாளாக இந்த செயல் தொடர்ந்துருக்கு? இப்போ இந்த தங்கை துணிஞ்சு சொல்லிட்டா. இவ யாரு? மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் இருக்காங்களே, அவர்கள் புரட்சி பெண் என்ற 1000 ரூபா கொடுக்குறாங்களே, அதை வாங்குகிற தங்கைகள் அல்ல புரட்சி பெண்கள். தனக்கு இழைக்கப்பட்ட அநீதியை துணிந்து எதிர்த்து ஒருத்தி. இது தலைகுனிவு அல்ல, தனக்கு ஏற்பட்ட தலைகுனிவு அல்ல. இதை அசிங்கமாக பார்க்கிறவர்கள், என்னிடத்தில் அப்படி நடந்து கொண்டவன், அவனை பெற்றவன், அவன் உடன் பிறந்தவன், இதையெல்லாம் பார்த்து கேலி பண்ணி சிரிக்கிற ஆண் மக்களுக்கு தாண்டா அவமானம் தலைகுனிமையும் தவிர, தனக்கில்லை என்று துணிந்து வந்து புகார் அளித்த அவள் தாண்டா உண்மையிலேயே புரட்சி பெண். அவள்தான் உண்மையிலேயே புரட்சி பெண். அவன் அவளுக்கு கொடுத்த பாலியல் சித்திரவதை, தொந்தரவு, கொடுமையை விட அவள் கொடுத்த குற்றப்பதிவை, முதல் தகவல் அறிக்கையை வெளியிட்ட அயோக்கிய பெயர்கான் பர்றா, அவன் தாண்டா மிக கொடிய வன்புணர்வு செய்தான். அதில் இன்னும் கொடுமை என்ன தெரியுமா? அந்த பெண்ணுக்கு தான் அந்த தகவல் அறிக்கை தெரியும், இல்லைன்னா அந்த அவங்களோட உறவினர் வழக்கறிஞருக்கு தெரியும். அவங்க தான் வெளியிட்டிருக்கணும்னு மிரட்டுது காலத்து. இப்போ பாருங்கள், 181 அந்த இதுக்கு முதல்ல அந்த மகளிர் அதுக்கு அவங்க இப்போ அழைச்சி பேசுது, இந்த தங்கச்சி சொல்லுது. அதை அவங்க புகாராகவே எடுக்கலை. நடந்ததை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா எடுக்கலை. திருப்பி கொஞ்ச நேரம் விட்டு இருக்குது. அப்போ அது என்னது? இது எங்கே நடந்தது? மறுபடியும் முதல்ல இருந்து அவள் வலியிலையும் வேதனையிலையும் அவமானத்திலும் துடிச்சு போயிட்டு அவள் பேசுகிறான். அந்த இடத்துல ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்புக்குன்னு இருக்கிற பிரிவுகள் எப்படி இயங்கணும்னு பாருங்கள். அது என்னது? யார் சொன்னா? இங்கே முழுக்க சொல்லுங்கள், அப்படியே ரிட்டன் எழுதி அனுப்புங்க. இப்படி கொஞ்ச நேரம் கழிச்சு, மறுபடியும் அரை மணி நேரம் கழிச்சு என்ன நடக்குதுன்னு பார்த்தா, அப்படிலாம் ஒன்றும் இல்லையா, அது எங்கே நடந்தது, அப்படிலாம் ஒன்றும் இங்கே வரலையே, ஒரு புகாரும் வரலையே, மறுபடியும் ஒருத்தர். இதெல்லாம் இது எடுபடாது தான். மறுபடி வேற ஒரு இதுக்கு பேசும்போது அங்கே ஒரு காவலர் வர்றார். அவர் யார்? அவர் சுடலை கார்த்தின்னு ஒருத்தர். அவர் திருநெல்வேலிக்காரரு ஒருத்தர் வர்றார். அவர் என்ன சொல்கிறார்? முதல்ல இருந்து சொல்லுமா, என்ன நடந்தது? நீங்கள் கதையாத கேட்கக்கூடாது. அந்த பெண்மகளினுடைய மனநிலையில் நின்று அந்த இடத்துலேருந்து பார்க்கணும். உங்கள் பார்த்தாண்டே என்னை நான் ஒன்று சொல்லிட்டுருக்கேன், உங்களுக்கு நக்கல் மேலே இருக்குது, திருப்பி திருப்பி கேட்டுருக்கேன். மறுபடியும் கேட்குறாரு அவர். முதலிருந்து சொல்லுது. அப்போ ரிட்டனாக கொடுங்க, மறுபடியும் அனுப்புது, எழுதி அனுப்புது. அப்புறம் கொஞ்சம் நேரம் பண்ணால் இன்னொரு காவலர் வர்றாரு. என்ன நடந்தது? முதலிருந்து சொல்லுங்கள். எப்படி இருக்கும்? சரி, அப்புறம் இதை பெண் காவலர் தானே விசாரிக்கணும், அதை விசாரிக்கலாம். அப்புறம் ஒரு அம்மா வருது. அந்த அம்மா யார்? அந்த அம்மா பத்மாதேவின்னு ஒரு உயர் காவல்துறை அதிகாரி. அந்த அம்மா பண்ணதான் பெரிய விசாரணைங்கிறாங்க. இவங்க இந்த பையன் பண்ண சித்திரதை விட அந்த அம்மா பண்ண சித்திரவை தான் விசாரணைங்கிற பேரில். வார்த்தைகள், கடும் வார்த்தைகள், கொடுமையான வார்த்தைகளை பேசி மனச்சிதைவு, உளச்சிதைவை ஏற்படுத்தி. ஏன் இதை சொல்கிறேன்? இந்த பேர்களெல்லாம் நீங்கள்லாம் மறந்துட்டாலும் நான் மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இதில் பதிவாகி இருக்குங்கள. இந்த சுடலை கார்த்தி, இந்த பத்மாவதி, இந்த மாதிரி பேர்கள்லாம் நினைவில் இருக்கணும்ல நமக்கு. இன்னும் பல பேர் இருக்குது நினைவில் இருக்குது. அது யார் உங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு பார்க்க நம்மளை ஒரு காமெடி பீஸ் போல் தெரியுதுன்னு நினைக்கிறேன். தம்பி, நீ என்ன தம்பி, நீ இந்தியாவுக்குள்ள நாங்கள் உலகத்தை உழவு பார்த்த தலைவனின் பிள்ளைகள் தம்பி. எங்கே நடக்குது, எங்கே போகிறான், என்ன நடக்குது? ஆற்றால் வெறும் போலீஸ் ட்ரைனிங் நீங்கள்லாம்.
அதுக்கப்புறம் இந்த புகார் அளிக்கணும் அப்படின்னு போகும்போது, என்னம்மா நீ புகாரில் அளிக்கிற, எஃப்ஐஆர்லாம் போட்டால் என்னம்மா ஆகும், உன்னை பற்றி தகவலெல்லாம் ஊடகங்களுக்கு வந்தால் அசிங்கமாயிரும், உன்னுடைய வாழ்க்கை எதிர்காலம் என்னாகும், அச்சுறுத்தி மிரட்டி அதை செய்ய விடாமல் தடுக்கிறது. நீங்கள் யாரை பாதுகாக்கிறீங்க? இந்த குற்றத்தை மறைக்க பார்க்கறது, இந்த குற்றவாளியை பாதுகாக்கிறது, அதை தாண்டி அவனுக்கு பின்புலத்தில் இருந்த ஒரு பெரிய கூட்டத்தை நீங்கள் பாதுகாக்க துடிக்கிறீங்க. அதுதான் இந்த ஒவ்வொன்றுமே பாருங்களேன், திட்டமிட்டு அவர்கள் அதை மறைக்க பார்ப்பாங்க. அது அவ்வளோதான், அதை விடுப்பா, அது எதுக்கு அதை பேசுகிற இப்படி தான் எல்லாமே. இது வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிறீங்க, தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் உனக்கு சுட சொல்லி உத்தரவு கொடுத்தவன் யார்? அதை கேட்டிருக்கணுமா இல்லையா? ஒரு கேள்வி தானே உங்கள் எல்லாரும் மனச்சான்றுக்கும் விடுறேன். கொடநாட்டில் கொலை நடந்திருக்கா இல்லையா? நடந்திருக்கு. 5 பேர் செத்துருக்கானா இல்லையா? செத்துருக்கான். யாரோ ஒருத்தன் கொண்டிருக்கானா இல்லையா? கொண்டிருக்கான். கொன்னவன் யார்? செத்தவன் தெரிஞ்சிட்டு கொன்னவன் யார்? இது ஏன் அந்த அரசு கண்டுபிடிக்கல? இந்த அரசு நான் வந்து 2 மாதத்தில் கண்டுபிடிச்ச நீதியை நிலைநாட்டுவேன். எங்க நீதி இருக்கு? எங்க நீதியை நிலைநாட்டியிருக்கீங்க? எப்படி உங்க மேல நம்பிக்கை வரும்? யார்? ஒரு முதலமைச்சரனுடைய தனி தோட்டம், 800 ஏக்கர் எஸ்டேட், பெரிய பங்களா, கிட்டத்தட்ட ஒரு 500 படுக்கைகளை கொண்ட ஒரு மாளிகை, ஒரு அரண்மனை. அங்கேயே எல்லாம் நடக்கலாம். பொதுக்குழு, செயற்குழு, சட்டசபை, கிட்ட சபை எல்லாம் நடத்தலாம். ஒரு நிமிட நேரம் மின்சாரம் இணையாது. தனி மின் வழித்தடம் ஒரு நிமிட நேரம் அப்படி நிற்காது. ஏன்னா அது முதலமைச்சர் மாளிகை. அங்க 1 மணி நேரம் மின்சாரத்தை துண்டிச்சது. எனக்கு சாதாரணமா இருக்கிற எனக்கு எழுகிற கேள்வி அதிகாரத்தில் இருக்க யாருக்குமே எழலை. ஏன் எழல? அப்ப எப்படி இந்த அதிகாரத்தின் மீது, இந்த ஆட்சியாளர்கள், இந்த பாதுகாப்பு படைப்பிரிவுகள் மீது பாமர மக்களுக்கு என்ன நம்பிக்கை வரும்? இந்த நாட்டில் என் தம்பி அபூபக்கர் சொன்னது போல இந்திய துணைக்கண்டத்தில் பட்டியலில், தரப்பட்டியலில் 5வது, 6வது, 4வது, 7வது இடத்துக்குள்ளே இருக்கிற இந்த அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ளேயே ஒரு மாணவிக்கு பாதுகாப்பு இல்லை என்றால், பாமரன் மக்கள், எளிய பிள்ளைகள் பேருந்துலையும் மாதிரி அதிலையும் தானியிலையும் வேலைக்கு சென்று விட்டு நடந்து 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் வீட்டுக்கு செல்கிற பிள்ளைகளுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கும்? அங்கேயே மின்விளக்கு இல்லை, அங்கேயே சிசிடிவி இல்லை, அது இல்லாமல் போயிடுச்சு. 80 விழுக்காடு மங்களா வேலை செஞ்சதுன்றாங்க. அதுக்கு மாலைக்கண் நோய் இருக்கும்போது ராத்திரி ஆனால் கொஞ்சம் டிம்மாக இருக்கும். அது இவங்கெல்லாம் மாதிரி ஒரு கதை. தமிழ்நாடு உயர்நீதிமன்றம் தமிழ்நாடு காவல்துறையை கண்டிக்குது. இது ஏன் இவ்வளவு இப்படி பண்ணுறீங்க, பதிலை இப்படி பொறுப்பற்று சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கண்டிக்கும்போது, அது சட்டப்பூர்வமாக அதை விசாரிங்க, நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லும்போது, இவ்வளவு சிக்கல் இருக்கும்போது அவசரமாக இந்த காவல்துறை ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு, ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு பதவி உயர்வும் பணியிட மாற்றமும் கொடுக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு? ஏன் இன்னொரு 10 நாள் கழித்து செஞ்சான்னு? இதுக்கு முன்னாடி நீ செஞ்சிருக்கலாமே, ஏன் செய்யலை? இந்த பிரச்சனை போய்கொண்டிருக்கும் போது டாக்குன்னு எதுக்கு நீ செய்யற? எதையுமே சாலையில் போய்கொண்டிருக்கும் போது, சாலை போட்டுக்கிட்டு இருக்கும்போது டேக் டைவர்ஷன் பண்ணல, அது மாதிரி ஒரு டேக் டைவர்ஷன் தான், திருப்பி விடு. இப்போ ஏன் நம்மளை அங்கே பேசவில்லை? இந்த பிரச்சனையை இவனு அவன் தம்பி தங்கச்சியெல்லாம் ஆற விட மாட்டாங்க, அதுக்கு ஒரு முடிவு கட்டு வர விட மாட்டாங்கன்னு நான் அந்த இடத்துல பேசிட்டு போயிருப்பேன். இன்னைக்கு நாடங்களும் கொந்தளிச்சுட்டு இருக்கான். எல்லாம் ஒரு செய்தியை 9000 செய்தியாக்குனது நீ தான், நான் கிடையாது. இல்லையா? நான் பாட்டுக்கு போயிருப்பேன். நீ தான் கல்லெடுத்து தெரிஞ்சு இந்த தேன் குழவியை கிளச்சி விட்டவன் நீ தான். எந்த இடத்துல சரியா இருந்திருக்கு பாரு. அப்ப அது ஃப்ளைட் மோட்ல இருந்துச்சு. அப்ப இன்னொருத்தருக்கு அவர் பேசியிருக்காரு, அந்த சாருக்கு நீ இந்த நான் பேசுற இந்த சாருக்கும் நீ அனுசரிக்கணும்னு சொல்றாரு அப்படின்னு அந்த தங்கை புகாரில் அளிச்சிருக்கால. அந்த சார் யாருன்னு கேட்டா இன்னொரு போன் கூட வச்சிருந்திருக்கலாம் அவரு. எப்படி பாருங்க, எல்லாம் ஒரு யூகம் தான். இருந்திருக்கலாம், போயிருக்கலாம், பண்ணியிருக்கலாம், செஞ்சிருக்கலாம், இருக்கலாம். அப்ப இதை மறைக்க துடிக்கிறது என்ன?
அவனை வந்து ஏதோ சொன்னாங்க, எந்த ஆடி காரா, விலை உயர்ந்த காரில் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. பிஎம்டபிள்யூவா, அதில் ஏற்றிட்டு போயிருக்காங்க. அங்கே போனால் இந்த காலுங்க பெரிய மதுரை வீரன் மார்கழி வாங்கி படுக்க வச்சுருக்காங்க. இந்த காலைங்களையும் ஏன்டாடே கையை காலை உடச்சி கட்டு போட்டவன் மூஞ்சி எப்படி இருக்கும், அவன் எப்படி உட்காந்துருப்பான். நாங்கள்லாம் புதுசாக கை கால் உடஞ்சவங்களாம், இந்த கால் இந்த கை இந்த தோள்பட்டை எல்லாம் உடஞ்சி தொங்க விட்டு தெரிஞ்சவங்க நாங்கள். எங்களுக்கு தெரியாதா? அவன் அப்படியே ஜாலியா அப்படியே படுத்துருக்காப்புல. அவன் வந்து உட்காந்து அப்படியே உட்காந்துருக்காரு. அவரை காட்டும்போது அடித்து உடச்சி கட்டு போட்டு வச்சுருக்காங்கன்னு மக்களுக்கு மனசு ஆறிடுமா. கை காலை உடச்சிட்டாங்க. இது இங்கே பேசிய தம்பியெல்லாம் சொன்னாங்க, இது நமக்கு ஒரு விதி இருக்குது. இப்போ என் மகன் கூட அறிவு கூட சொன்னான் பாரு, இதுவரை சிங்கள பெண்ணை நம்முடைய இயக்கத்தை சார்ந்த தலைவருடைய படையை சார்ந்த எந்த ஒரு வீரனும் ஒரு சிங்கள பெண்ணை கூட தொட்டதில்லை. ஆனால் அவர்கள் நம் குல பெண்களை ஒருவரையும் விட்டதில்லை. பழிக்கு பழி பதிலுக்கு பதில் என்கிற நோக்கில் கூட தலைவர் அதை செய்ய அனுமதிச்சதில்லை. புலிமறவர்கள் செய்ததில்லை. ஒரே ஒருவன் செய்துட்டான். அவன் கூட எதுக்கு செஞ்சிருக்கணும் தெரியுமா? எங்கள் தலைவன் எப்படிப்பட்டவன் உலகத்துக்கு காட்டுறதுக்காக கூட அந்த நிகழ்வு நடந்திருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். அவன் செஞ்சிட்டான். இந்த குற்றச்சாட்டு தலைவருக்கு வருது. அந்த தங்கைகிட்ட இருந்து புகார் வருது, இந்த மாதிரி இப்படி ஒரு வன்புணர்வு செஞ்சிட்டார் அப்படின்ட்டு. இப்போ நம்மால் என்ன பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? ஒரே அடி தான் மரண தண்டனை. மரண தண்டனை நிறைவேற்றிட்டு அவர் சொன்னது, அந்த தங்கச்சிக்கிட்ட சொல்லிருங்க, அண்ணன் அவருக்கு மரண தண்டனை நிறைவேற்றிட்டு. அந்த பெண் யார்? சிங்கள பெண். ஒரு சொல்றாரு பாருங்க, மரண தண்டனை நான் நிறைவேற்றிட்டேன் இந்த அண்ணன் என்று அந்த தங்கைக்கிட்ட சொல்லிருங்க. அவ சிங்கள பெண்ணு. அப்ப அந்த அந்த மாதிரி தலைவன் எங்கள் தலைவன் என்று காட்டுவதற்கு கூட அந்த நிகழ்வு நிகழ்ந்திருக்கலாம். அதுக்கப்புறம் அது மாதிரி கிடையாது. நமக்கு ஒரு கோட்பாடு உண்டு. உலகத்தில் எந்த குற்றத்திற்கும் நமக்கு வந்து மரணம் தண்டனையாக இருக்கக்கூடாதுங்கிறதா நம்மளுடைய கொள்கை முடிவு. ஏன்னா தண்டனை என்பது ஒருவன் தான் செய்த தவறுக்கு வருந்தி திருந்தி மறுபடியும் வாழ வாய்ப்பளிப்பதற்கு பேர் தான் தண்டனை. சிறை என்பது ஒரு மனநல காப்பகம்தான். அது ஒரு சீர்திருத்தகம்தான். காந்தியடிகளே சொல்றாரு, அது கொலைக்காலம் அல்ல. அவனுக்கு வந்து அந்த குற்றத்தை உணர்ந்து வருந்தி திருந்தி மறுபடியும் வாழ வாய்ப்பளிக்கிற ஒன்றுக்கு பேர் தான் தண்டனை. ஆனால் மரணம் என்பது தண்டனை அல்ல, அது முற்று, அது முடிவு. இப்போ ஒரு கொடும் குற்றத்தை நான் செய்கிறேன், எனக்கு மரண தண்டனை நிறைவேற்றி விட்டீர்கள் என்றால் அந்த தண்டனை எனக்கு இல்லை. நான் அந்த தண்டனை நிறைவேற்றப்படுத்த அடுத்த நொடியில் என்னுடைய முடிஞ்சிருது, என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சிருது. ஆனால் அந்த தண்டனை என்பது என்னை பெற்றவர்களுக்கு, நான் பெற்ற பிள்ளைகளுக்கு, என் இணையராக வந்தவர்களுக்கு, என் உற்றார் உறவினர்களுக்கு கொடும் தண்டனையாக மாறியது. அதனால் மரணம் எந்த குற்றத்திற்கும் தண்டனையாக வேண்டாம் என்ற கோட்பாடு கொண்ட நாம் ஒரு குற்றத்திற்கு மட்டும், பாலியல் வன்புணர்வு படுகொலைகளுக்கு மட்டும் மரணத்தை தவிர வேற தண்டனை இல்லை என்ற கோட்பாட்டை நம்ம என் பெண்ணை தொட்டால் கொன்றுவான்கிற அச்சம் இருந்தால்தான் இது. தலைவர் சொன்னதான், உயிர் பயம் ஒன்றுதான் இந்த சமூகத்தை உலகத்தை ஒழுங்குபடுத்தும், இல்லைன்னா ஒழுங்குபடுத்தாது. மரணம் ஒன்றுக்குத்தான் இந்த மானுட சமூகம் பயப்படும். அது இல்லைன்னா நீங்கள் எதையும் சீர் செய்ய முடியாது, சரி செய்ய முடியாது. அது உங்களுக்கு தெரியுது. இன்றைக்கி அரபு நாடுகள் எல்லாம் இந்த குற்றங்கள் குறைந்திருக்க காரணம் கடும், அதுவும் பொது வெளியில் நிறைவேற்றப்படுது. சோமாலியாவில் ஒரு வன்புணர்வு செய்துட்ட ஒரு குற்றவாளியை இப்படி நிறுத்தி, நீங்கள் இன்னும் கூட காணொலியில் இருக்குது, நீங்கள் பார்க்க முடியும். அதை ஒரு இளைஞன் இருக்கிறா, பெரிய நம்ம நீதிமன்றம் மாதிரிலாம் இல்லை, ஒரு மேசையை போட்டு அந்த நீதிபதி இருக்கார், இந்த குற்றவாளி இங்கே இருக்கா, 2-3 பேர் இப்படி நிற்கிறாங்க, அவர் வழக்கறிஞர் 2 பேர் இன்னும் போயிட்டு இருக்கிறாங்க. இவர் என்னென்னா இவருடைய ஆணுறுப்பை அறுத்து எரியணுங்கிறதான் குற்றத்துக்கு தண்டனை. வலைவெளியில் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். அது ரொம்ப இதாக இருக்குனால இப்போ வேணால் தடை எடுத்துருக்கலாம். தண்டனை
அந்த தண்டனையை அவர் படிச்சுட்டு மூடிட்டார், கோப்பை மூடிட்டு, இதெல்லாம் வேற யாரும் நிறைவேற்ற வேண்டியதில்லை, நானே நிறைவேற்றேன்னு பிடிச்ச அறுத்து தூக்கி போட்டு போயிட்டாப்ல. இருக்கு இருக்கு இருக்கு. இதை பார்க்குற எவனும் அந்த நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாமைன்னு பெண்களுக்கு சொன்னான்ல, அப்போ இப்போ வந்து பெண் பிள்ளைகள்லாம் இப்படி போகணும்னு சொல்லியிருக்கான்லாம் குனிஞ்சு. நம்மால் வந்தான், நம்மால் பாரதி. நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாமை, எவனுக்கும் பயப்படாதேன்றான். நேர பார்த்தா தானே எவன் உன்னை அயோக்கியத்தனமாக பார்க்குறான், எவன் இது திருட்டுத்தனமாக பார்க்குறான், எவன் அயோக்கிய பையன் தெரியும். நீ குனிஞ்சுக்கிட்டே போனீங்கன்னா எவன் என்ன தெரியும் அவன். இப்போ பெண்கள்லாம் அடக்கம் ஒடுக்கமாக இருக்கணும், தலை குனிஞ்சு போகணும், யாரையும் ஏற்று பார்க்கக்கூடாது, பத்திரமா போயிட்டு பத்திரமா வரணும்னு ஒரு இது இருக்குல்ல. தமிழ் தேசிய அரசு, நாம் தமிழர் கட்சி அரசு அமையும் போது பள்ளிக்கூடத்துக்கு போகிற, கல்லூரிக்கு போகிற பாம்பளை பசங்களை, ஐயா அடக்க ஒடுக்கமாக போயிட்டு வரணுமையா, ஏற்று பாத்திரப்படாது, பொம்பளை பிள்ளையிலேருந்து கல்யாணி பண்ணிடாத ஐயா, ஐயா அந்த பிள்ளைய கலெக்டாகவே பண்ணாலும் கல்லெடுத்து எறிஞ்சாலும் கம்மனு வந்துரியா, ஏன்னு கேட்டால் கொண்டே வருவான். எங்காலும் இப்படி தெரியுமில்ல, எந்த இடத்துக்கு போகும்போதும் என் தம்பிகள் சுதந்திரமாக விட்டுருவானுங்க. அது அன்பு சோலையோ, காந்தருவன அறிவிச்சோலையோ, மற்ற முகாம்கள் எதாக இருந்தாலும், நவம அறிவுக்கூடமோ, எங்கே போனாலும் சும்மா போயிட்டு வா அப்படின்னு விட்டுட்டு வண்டிக்கிட்டே இருந்துருவாங்க. நான் பாட்டு சுதந்திரமாக போய் பேசிட்டு வந்துடுவேன். ஆனால் அந்த மயூரி இல்லம்னு ஒன்று இருக்குது. ஐயோ, அது வந்து போரில் காயம்பட்ட பெண் போராளிகளுக்கு மட்டுமான ஒரு பாதுகாப்பு இடம். அங்கே போகும்போது கையை பிடிச்சிக்கிட்டு இருக்கமா, அண்ணே கவனம், அண்ணே பத்திரம், அண்ணே கவனம் பத்திரம், அடுத்த நாள் கடிதம் அங்கே போயிடும். உங்கள் ஆள் சிவதாண்டவம் ஆடிடுவாப்புல. எப்படி சொல்ற, சிவதாண்டவம் ஆடிடுவாப்புல, பார்த்துக்கிரு. எந்த விசாரணையும் இருக்காது. இவங்க கடிதம் போட்டால் உடனடியாக நம்பிடுவார். பத்திரமா போயிட்டு வா, பேசிட்டு வா, அது கவனம் கவனம்னு என்னை அனுப்புகிறான். மற்றதுக்கெல்லாம் எதுவுமே சொல்லலை. அங்கே போனால் ஒருத்தி படுத்துருக்காப்ல, ஒரு தங்கச்சி. அவளுக்கு ரொம்ப செல்லம், ஏன்னா இடுப்பு கீழே இயங்காது, இந்த கழுத்துக்கு கீழே உணவு மட்டும்தான் போகும். அவளை பார்த்துக்கிற ஒரு பெண் போராளி என்னை உட்கார சொல்கிறான், உட்கார் அப்படின்னு, ஏதாவது ஒரு பாட்டு பாடேன்றான். இந்த வெளியில் நின்று இப்படி பார்க்குறேன், பாடிரு ட்ரை பாடு. அப்புறம் ஏதோ ஒரு கதை சொல்லு, இன்னொரு தங்கச்சி. எல்லாம் ஆளுக்கு பேசியிருக்கு. எல்லாம் அவளுக்கு இடுப்புக்குள்ளே விளங்காத, வண்டியை தள்ளிட்டு வரா, போகாது பண்ணுவா. அவளுக்கு என்ன 3 மணி நேரம், ஒரு தங்கச்சி கூட சொல்லியிருப்பாள், 3 மணி நேரம் எங்கள் கூடயே உட்காந்து பேசியிருந்தாப்புல. அவள் இந்தவர் யாருக்கும் கிடைக்காத வாய்ப்பு வந்து அன்னை கூட இருந்து நல்லா சாப்பிட்டு பாடங்களை எடுத்து நல்லா பேச்சு போகிற. அதான் சொல்லிவிட்ட வேலையை அங்கே செய்யலை, இதிலேயே குண்டை கட்டிட்டு வந்து மோதி போயிருவேன். பயங்கரமாக மிரட்டுவாளுங்க. ஏன்னா பெண் பிள்ளைகள் ஒரு புகார்னு ஒன்று கொடுத்துட்டா விசாரணையும் கிடையாது, ஒரு இளவும் கிடையாது, போடுறாதான். அதனால அவ்வளவு பயம் இருந்துச்சு பெண் பிள்ளைகள்கிட்ட, பெண் போராளிகள்கிட்ட. அவங்களுக்கு எதுவும் தப்பாக, அவங்களுக்கு எதுவும் கம்ப்ளைண்ட் போகாத அளவுக்கு பவ்யமாக நடக்கணும்னு இருப்பாங்க. அது மாதிரி நம்மக்கிட்ட வரும்போது, அதிகாரம் வரும்போது, ஆண்மைங்கிறதுக்கு அழகு என்ன, ஆண்மை அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன? பெண்மையை பாதுகாக்கிறதுனால தான் அதுக்கு பெருமையே, அந்த ஆண்மைக்கு பெருமையே. ஒரு தாய் தலைமகன் ஆண்மகனாக இருக்க வேண்டும் என்று விரும்புவதே தனக்கு பின்னாடி வருகிற தங்கைகளை, தங்கை போல இருக்கிற பல மங்கைகளை தன் மகன் ஆண்மகனாக நின்று பாதுகாப்பான்ங்கிறதுக்காக தான். அந்த அதுக்கு ஆண்மைங்கிறதுக்கு அடையாளம் பெருமையாக அதுதான். அதுதான் இங்கே தங்கச்சி காளியம்மா அவங்க கூட சொன்னாங்க, இது பெண்களுக்கு மட்டும்தான் நிர்வாணம் இருக்குது, பெண்களுக்கு மட்டும்தான் அவமானம் இருக்குது அப்படின்னு. அப்படி இந்த சமூகம் கட்டமைக்கப்பட்டுருச்சு. அது இப்போ காட்சிகளையும் யூடிசிங்னு அது பெண்களை கேலி பண்ணுறது, இப்படி பண்ணி பாடல்கள்லாம் பெண்களை இப்படி கேலி பண்ணி பாடுறது, இப்படியே வந்து அது ஒரு கலாச்சாரமாக உருவாகிட்டது. இது மாறணும். இங்கே பேசிய சில தங்கைகள்லாம் சொன்னாங்க, அது அந்த காரணத்தை மறுக்காமல் இருக்க முடியாது, ஏன்னா ஏற்காமல் இருக்க முடியாது. ஏன்னா எல்லா குற்றங்களும் இங்கே நிறைந்த மது போதையில் தான் நடக்குது. அந்த கொக்கைன், அபின், இந்த கஞ்சா, இந்த மாத்திரைகள், இந்த போதைகளில் நடக்குது. 100க்கு 90-95 விழுக்காடு குற்றங்கள் நிறைந்த போதையில் நடக்குது. இதை வைத்துக்கொண்டு ஒரு குற்றமற்ற சமூகத்தை படைப்பது என்பது
சட்டம் ஒழுங்கை சரி செய்வோம், பாதுகாப்போம் என்று பேசுவதெல்லாம் வேடிக்கையானது, ரொம்ப வேடிக்கையானது. இப்போ நம்ம கேட்குறது, இந்த குற்றவாளி இவர் தான்னா ஒருவர் மட்டும்தான் செய்தாரா, அவர் ஏன் இதை செய்தார் என்கிற உறுதிமொழியை விசாரணித்து ஏதாவது வாக்குமூலம் எடுத்திருக்கீங்களா? அவர் இதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையாக, இதுக்கு முன்னாடி எதுலையும் ஈடுபட்டு நமக்கு தெரிஞ்சே 2 முதல் நாள் ஒரு தங்கச்சிட்டு அந்த மாதிரி நடந்திருக்காரு, இது ஒன்று நடந்திருக்காரு. அந்த பெண்களை உடையை கலட்ட வச்சு முழு உடையற்ற உடலோடு ஆவணப்படுத்தி காட்சிப்படுத்திக்கிட்டு அந்த காட்சியை வைத்து மிரட்டி மிரட்டி அவர் நினச்சதை சாதிச்சிருக்கார். அதான் நடந்திருக்கு. இந்த இதை நான் வலைத்தளத்தில் ஏற்றுவேன், உன்னுடைய பெற்றோர்களுக்கு அனுப்புவேன். நான் இங்கே இருக்கிற பேராசிரியர்களாக எனக்கு தெரியும், அவங்களுக்கு அனுப்பி யார் இந்த அவருடைய ஆண் இணையரோட அல்லது அன்பிற்குரியவரோட பேசிட்டு இருக்கிறது நெருக்கமாக இருக்கிற பதிவை எடுத்து இதை அனுப்புவேன். உன்னுடைய படிப்பு என்னாங்க அப்படின்னா நான் சொல்கிறத கேளு. அப்போ என்னையோட நீ இணங்கி இருக்கிறது போல் நான் சொல்கிற சாருக்கெல்லாம் நீ இணங்கி இருக்கணுங்கிறது தான் இது நடந்திருக்குது. அப்போ அந்த 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 தங்கையோட படம் எடுத்தான்ல அந்த காணொலி எங்கே? அதை எடுத்து அழிச்சியலா? இவர்கள் அவசர அவசரமாக முதல்ல எடுத்து அவனை விசாரிச்சுட்டு வீட்டுக்கு அனுப்புனது ஏன்? இப்போ அதான கேள்வி. கைது பண்ணி கொண்டு போயிட்டு உடனே திருப்பி வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. அனுப்பி இந்த கட்சி இவர்களோட தொடர்புல பல காட்சிகளை அழித்து அவன் அந்த தடம் இல்லாமல் எடுத்துருக்காப்புல, அழிச்சிட்டாங்க. தவறி 1-2 படங்கள் அது எடுத்து நம்ம தம்பிகள் எடுத்து வெளியிட்டாங்க. அதில் சாதாரணமாக சொல்கிறாங்க யார் வேணாலும் வந்து எடுக்கலாம் அப்படிங்கிறாங்க, யார் வேணாலும் வந்து எடுக்கலாங்கிறாங்க. இது எப்படி? யார் வேணாலும் அமைச்சரோட துணை முதல்வரோட எடுத்துட முடியுமா? நாளைக்கு நீனும் அறிவும் போய் எடுத்துட்டு வாங்கடா. திருச்செந்தூரில் ஒரு யானை வந்து பாகனை மிதித்து கொன்றுது. அது என்ன நடந்துருதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த யானையுடைய பழைய பாகனுடைய மகன் இப்போ புது பாகன் இருக்கான். இந்த பழைய பாகன் இறந்து போயிடுறான். அந்த சின்ன பையன் அந்த பாகனுடைய மகன் இந்த யானையோட சின்ன வயசுலேருந்து வளர்ந்துருக்கான். இப்போ அவன் ரொம்ப நாள் போயிட்டான். திருப்பி வரும்போது அது உணவு சாப்பிட்டுட்டு இருந்திருக்கு, இந்த புல்லை சாப்பிட்டுட்டு இருந்திருக்கு, கரும்பை அதே சாப்பிட்டுட்டு இருந்திருக்கு. இவன் என்ன பண்ணியிருக்கான், வந்து அந்த யானையை அது பசியில் உணவு இருக்கிற அந்த மனநிலை தெரியாமல் அதை போய் தொந்தரவு பண்ணி ரொம்ப நேரமாக அந்த தன்படம் எடுத்துக்கிட்டே இருந்திருக்கான், செல்ஃபி எடுத்துக்கிட்டே இருந்திருக்கான். அது சைத்து பார்த்துருக்குது, அது இவன் இது பண்ணலை. பின்னாடி போனவன் வந்து அந்த வாழை அப்படி இழுத்தோன்னே அது வெறியாகி தப்புன்னு தூக்கி அப்படி மிதித்து கொன்றுச்சு. கொன்னவனா அதை இவன் காப்பாற்ற போனவன் இந்த பாகன் பழைய நம்ம பாகன் தெரியாமல் அது எப்படி தந்தத்துக்கிட்ட இடித்து அவனையும் போய் கொன்றுச்சு. இப்போ செத்து போனோன்னா அவன் செத்ததில் அதுக்கு வருத்தம் இல்லை, இந்த புது இந்த பாகன் செத்ததில் அது போய் அவனை எழுப்பி பார்த்தா அழுகுது. இது என்ன நடந்ததுன்னு கேட்டால் அங்கே இருக்கிற என் தம்பிகிட்ட 3 மணி நேரம் அந்த யானைக்கிட்ட சுற்றி அவன் அந்த வெறுப்பாகிற அளவுக்கு செல்ஃபி எடுத்துட்டானே அப்படின்னு அவன் சொல்ல. நான் சொன்னேன் 3 மணி நேரம் யார் வந்தாலும் சிரிச்சுக்கிட்டே செல்ஃபி எடுக்காதுன்னு சீமானா? அது இது அது யானை அதுக்கிட்ட போய் எதுக்கு அந்த வேலையை செய்யறது? அது மாதிரி இவன் இதே வேலையாக தெரிஞ்சிருக்கான். ஏற்கனவே ஒரு கல்லூரியில் உங்களுக்கு தெரியும், அதுக்கு தண்டனை வந்து வழக்கெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதை நம்ம சொல்ல வேண்டியதில்லை. அது இந்த மாதிரி பெண் பிள்ளைகளை தவறாக பயன்படுத்தினாங்கங்கிற வழக்கு. அப்போ இந்த மாதிரி கல்லூரிகளில் பல்கலைக்கழக வளாகங்களில் இப்போ இதில் முக்கிய செய்தி ஒன்று நீங்கள்லாம் வச்சுக்கணும். அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தர் இல்லை, சென்னை பல்கலைக்கழகத்துக்கு இல்லை, மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்துக்கு இல்லை, கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்துக்கு இல்லை, இங்கே தமிழ்நாடு கல்வியியல் பல்கலைக்கழகத்துக்கு இல்லை, அண்ணாமலை பல்கலைக்கழகத்துக்கு இல்லை. வேந்தர்களே இல்லாமல், துணைவேந்தர்களே இல்லாமல் எப்படி இந்த பல்கலைக்கழக நிர்வாகங்கள் நடக்குது? இது ஏன் வேந்தர்களே இல்லை? ஏன் இல்லைன்னா RN ரவி என்று ஆண்டவரால் அனுப்பி வைக்கப்பட்ட ஒரு தூதுவர் இருக்கிறார். அவர் கையெழுத்திட்டாதான் அவர் என்ன, நான் சொல்கிற ஆள் தான் துணைவேந்தராக இருக்கணும் அவர். இவங்க நாங்கள் நியமிக்கிற ஆள் தான் துணைவேந்தராக இருக்கணும். இவங்க யார்? இவங்க தான் மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் தன்னாட்சி, மாநில உரிமைகளை பற்றி முழங்கிய பெருமக்கள். இந்த பெருமக்கள் தான்.
இத்தனை கோடி மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு அரசுக்கு இல்லாத உரிமை, அதிகாரம், ஒரு நியமன உறுப்பினர், ஒற்றை உறுப்பினர், மக்களையே சந்திக்காத ஒருவர், அவருடைய கையெழுத்து தான் அதிகாரம் பெற்றது, வலிமை பெற்றது, மதிப்பு பெற்றது என்றால் இந்த நாட்டில் எங்கே இருக்கிறது மக்கள் அதிகாரம்? எங்கே இருக்கிறது மக்களாட்சி? இதை தகர்க்காமல் எப்படி விடுதலை வரும்? இந்த நாட்டில் அங்க இருக்கிற கல்லூரியில் அந்த பல்கலைக்கழகங்களை வேலை பார்க்கிற பேராசிரியர் பெருமக்கள், துணைவேந்தர்களுக்கு ஊதியம் கொடுப்பது யார்? தமிழ்நாடு அரசு. தமிழ்நாடு அரசு, தமிழ் மக்களின் காசு. ஆனால் அவர் கையெழுத்து போட்டால்தான், அவர் கையெழுத்து போட மாட்டேங்கிறார். ஏனென்றால் இங்க அதிகார போட்டி, சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. அவர்கிட்ட போய் இதுக்கு நடவடிக்கை எடுங்கன்னு மனு கொடுத்து என்ன ஆகுது? எப்படி இருக்கு? அவரால் தான் இவ்வளவு பிரச்சனையுமே நடக்குது. ஆமா, அவர்கிட்ட போய் மனு கொடுத்து மத்திய மாநில அரசு கேட்கிற நிதியை கொஞ்சம் அனுப்பி விட்டுருங்க, உடனே சொல்லி வாங்கி கொடுத்துருவாப்ல. ஐயோ ஐயோ, இது ஒரு நிகழ்வல்ல, இதுபோல பல நிகழ்வுகள் அங்கங்கே நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் இந்த தங்கைக்கு இருக்கிற துணிவு மற்ற தங்கைகளுக்கு இல்லாமல் இருந்ததுனால இது வெளியில் வரலை. சிலது வெளியில் வரலை, மறைக்கப்படுது. இது எப்படி பார்த்தாலும் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் சொன்னதா, அதிகாரம் மிக வலிமையானது, அது அயோக்கியர்களை காப்பாற்றுது, தனக்கு வேண்டியவர்களை காப்பாற்றுது. அதுக்கு எவ்வளோ வேலை செய்யுதுன்னு பாரு. இந்த வள்ளுவர் கோட்டத்தில் நமக்கு போராடுவதற்கு அனுமதியை மறுத்தவர் கொடுத்த கடிதத்தை எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணுறீங்களா? இதை ஒரு தடவை ரிலீஸ் பண்ணி விடுங்கடா. இந்த எஃப்ஐஆர் ரிலீஸ் பண்ண மாதிரி பண்ணுங்க. படிக்கும்போது எல்லாருக்கும் 3 மணி நேரம் ஒரு நகைச்சுவை படம் பார்த்த மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு நகைச்சுவை நடந்திருக்குது. ஐயா கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது நான் நெய்வேலி பழுப்பு நிலக்கரி மின் உற்பத்தி இருந்ததில் நான் போராட போனேன். நிலம் கையகப்படுத்துறதுக்கு போராட போனேன். அப்போ போராட போகும்போது என்னை சீமான் இங்கே பேச விட்டால் முதல்ல அனுமதி கொடுத்துட்டாங்க. நான் போகும்போது 144 தடை உத்தரவு போட்டு என்னை கைது பண்ணுறாங்க. அப்போ அதுக்கு எனக்கு ஒரு இது கொடுக்குறாங்க, மறுத்து. அதில் எழுதியிருக்கு, சீமானை இங்கே பேச விட்டால் மின் உற்பத்தி பாதிக்கப்படும். தெரிகிறீங்களா? இதே மாதிரி தான் மின் உற்பத்தி பாதிக்கப்படுமா? அப்போ நான் தான் இது மொத்தம் இப்போ ஃபேக்ட்ரியாக நான் தானா? எப்படி புரியல, எப்படி பாதிக்கும்? உண்மையிலே எழுதியிருக்குது. திருப்பி கொஞ்ச நாள் கழித்து இந்த அம்மா முதலமைச்சரான பிறகு இந்த தனியாருக்கு விற்க போகிறாங்க இந்த பங்குகளைங்கும்போது அது விற்கக்கூடாது. எங்கள் தாத்தா ஜம்புலிங்க முதலியார் தன் சொந்த நிலத்தை பொது சொத்தாக கொடுத்தாரு. நீங்கள் அந்த பொது சொத்தை அதை லாபத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற என்எல்சியை நீங்கள் தனியார்கிட்ட கொடுக்கக்கூடாதுன்னு போராட போனேன். அப்போ இதே மாதிரி கைது பண்ணி பாருங்கள், நீங்கள் நம்ப முடியுதா பாருங்கள். ஒரே காரணம், சீமானை இங்கே பேச விட்டீர்கள் என்றால் மின் உற்பத்தி பாதிக்கப்படும். அதே கடிதம் தான். அதே மாதிரி இங்கே இப்போ தான் நம்ம முதலாக வள்ளுவர் கோட்டத்தில் போராட வந்தது மாதிரி பல 100 போராட்டங்களை, ஏன் 1000 போராட்டங்களுக்கு மேலே நம்ம செஞ்சுருக்கோம் அந்த இடத்துல. இந்த முறை அதிகப்படியாக கூட்டம் வரும் என்று நாங்கள் கணிப்பது. அதே கூடாரமே காலியாகி போயிடுச்சு, அப்புறங்கிட்ட எங்கள் கூட்டம் வரப்போகுது. நம்ம கூட்டத்தை விட பெருங்கூட்டம் காவலர்கள் கூட்டம். ஏன்னா பாதிக்கப்பட்ட தங்கச்சி மேலே அவ்வளவு பாசம். அது நின்று போக்குவரத்து நெரிசலாயிரும், சட்டம் ஒழுங்குக்கு இடையூறாயிரும். திடீர்னு இந்த போராட்டத்துக்கு மட்டும் இவ்வளவு. இதெல்லாம் நீங்கள் இங்கெல்லாம் பேசின எல்லாரும் தம்பி ஆபுலாம் சொல்கிறாங்க சர்வாதிகாரம். அந்த வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. சர்வாதிகாரம் என்பது ஒரு நேர்மையாளன் சர்வாதிகாரியாகத்தான் இருக்க முடியும். சர்வாதிகாரம் என்பது வேறு, கொடுங்கோன்மை என்பது வேறு. இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ங்கிறோம்ல, இது விதி, இதை பின்பற்றி ஆக வேண்டும் என்று சொல்வது அதை பார்க்குறவனுக்கு சர்வாதிகாரமாக தான் தெரியும். இந்த விதியை கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்வது சர்வாதிகாரமாகத்தான் தெரியும். ஆனால் கொடுங்கோன்மை என்பது வேற. எது கொடுங்கோன்மை? இந்த பெருமக்களினுடைய ஆட்சியில் நடக்கிற ஒவ்வொன்றும் கொடுங்கோன்மை. என்னென்ன கொடுங்கோன்மை? ரேஷன் அரிசியை வண்டியில் இருந்து ஏற்றி இறக்கினதில் 1900 கோடி இழப்பு என்று
கணக்கு காட்டுவது கொடுங்கோன்மையா இல்லை? ரேஸ் 1900 கோடி என்று அரசே சொல்லுது. சிறை கைதிகள் விலை உற்பத்தி செய்த பொருள் ஊறுகாய், இந்த அது இட்லி பொடி, சில தலையின இதெல்லாம் சில தயாரிப்பார்கள் சிறை கைதிகள். அவர்கள் தயாரித்து விற்ற அந்த இதில் நான் 14 கோடியை சிறை கைதிகள் உற்பத்தி செய்த பொருளை விற்றதில் 14 கோடியை இவர்கள் கையாடி இருக்கிறார். இது இந்த ஆட்சிக்கு பேர் என்ன? இதெல்லாம் கொடுங்கோன்மை. இது எதிர்கட்சியா இருந்து ஒருத்தர் சொன்னா பாருங்க, இது திமுக மட்டும் ஆளுங்கட்சியா நம்ம எதிர்கட்சியா இருந்திருந்தா சார் அவர் சட்டை கட்சி கால கொடுமை. இந்த கொடுமை தொடராமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் வென்றாக வேண்டும். அதற்கு ஒரே வழிதான் இருக்கிறது. எப்படி பார்த்தாலும் வெற்றிக்கு ஒரு வழிதான், கடுமையான உழைப்பு, வலிமையான அமைப்பு, கடுமையான உழைப்பு. இதுதான் வெற்றிக்கு இருக்கிற இறுதி வாய்ப்பு. எல்லோரும் இந்த வெறியை, இந்த கோபத்தை, இந்த நெருப்பை அணைய விடாமல் அடைகாத்து 2026 படைப்போம் புதிய அரசியல் வரலாறு என்ற அந்த மந்திரத்தை சொல்லி சொல்லி இன்னைக்கு நம்முடைய தலைவர், பிரிட்டிஷார் நம்மை அடக்கி அடிமைப்படுத்தி ஆண்டார்கள். ஆனால் அவர்களிடத்திலே ஒரு குறைந்தபட்ச ஜனநாயகம் இருந்தது. நாம் விடுதலைக்காக போராடினோம். அதற்கு அனுமதிக்கிற ஒரு குறைந்தபட்ச ஜனநாயகமாவது அவர்களிடத்தில் இருந்தது. என் அன்பு தம்பி தங்கைகளே, அடிமை இந்தியாவில் ஒரு காந்தி, அடிமை இந்தியாவில் ஒரு சுபாஷ் சந்திர போஸ், அடிமை இந்தியாவில் ஒரு பகத்சிங், அடிமை இந்தியாவில் நம் பாட்டன் வாவு சிதம்பரனார், அடிமை இந்தியாவில் நமது வீரமிக்க முன்னோர்கள் தீரன் சின்னமலை, பூலித்தேவன், மருதுபாண்டியர், அழகுமுத்துக்கோன், சுந்தரலிங்கனார், வெள்ளையத்தேவன், பெரும்பிடுகு முத்தரையர், பண்டார வன்னியன், இப்படி நம்முடைய வீர பெரும்பாட்டியார், வேலுநாச்சியார், மருதுபாண்டியர், இப்படி பல்வேறு மக்கள் தோன்ற முடிந்தது விடுதலைக்காக. விடுதலை பெற்ற இந்தியாவில் அந்த எண்ணம் இருந்தால் கருவிலையே அழித்து விடுவார்கள், கலைத்து விடுவார்கள். ஆனால் வெள்ளைக்காரன் நம்மளை போராட அனுமதித்தான். விடுதலை பெற்ற நாடு என்று சொல்லிக்கொண்டு போராடக்கூட அனுமதிக்கவில்லை இவர்கள்தான் கருத்து சுதந்திரம், பத்திரிகை சுதந்திரம், ஊடக சுதந்திரம், எழுத்து சுதந்திரம், பேச்சு சுதந்திரம் என்றெல்லாம் பேசியவர்கள் இந்த திராவிட திருவாளர்கள் தான். இதையெல்லாம் வஞ்சம் வச்சு ஹிட்லர் சொல்றான்ல, அசிங்கங்கள், அவமானங்கள், ஏச்சுக்கள், பேச்சுக்கள் எல்லாவற்றையும் உன் ஆள் மனதுக்குள்ள அடக்கி வையடா, ஒரு நாள் அதிகாரத்தை கைப்பற்று கருவறுத்து விடடா என்று சொல்கிறார். அதுதான் கோபம் வருதில்ல, அப்படியே அதை அணைய விடாம வச்சு நீ ஒண்ணுமே செய்ய வேணாம்டா, இந்த நாட்டில் ஒண்ணுமே செய்ய வேணாம். திராவிடம் அப்படின்னு இருக்குவாரு. விடம் என்றால் விஷம் என்று பொருள். திராவிடம் என்றால் கொடும் விஷம், தீராத விஷம், பழைய விஷம், கொடிய நஞ்சில் பொருள். இது வரைக்கும் இந்த திராவிடம்ங்கிற சொல்லு எந்த மொழின்னு கேட்குறமே எவனாவது பதில் சொல்லுக்கான பற்றில திருன்னு விழின்னு விழிப்பானே ஒழிய எந்த மொழின்னு சொல்ல தெரியாது. எங்கே வந்து நின்ட்டாங்க பற்றில, நமக்கு போஸ்ட் ஓட்ட காசு இல்லை, நம்மளை பற்றி பேச ஆள் இன்னொன்று நமக்காக எழுத்து போஸ்ட் ஒட்டி சீமானை கண்டித்து இதுக்குத்தானே ஆசைப்பட்டோம் பாலகுமாரா, நீ பேசு. நம்மளை பற்றி இப்போ நம்ம கூட்டம் போட அதே டி நகரில் கேளு, நோ பெர்மிஷன். நம்மளை திட்டி இப்போ அவங்க என்ன பந்து போடுறாங்க பார்த்து தான் நம்ம வச்சுட்ருக்கான். 6 அடிக்கிறதா, இல்லை 4ஆ, இல்லை 1-2 அடிக்கிறதா, இல்லை டக்கு வச்சுட்டு மட்டையை போட்டு போகிறதா, அது இனிமேல் தான் முடிவெடுக்கணும். எங்கே வந்து நிற்கிது பாருங்கள் திராவிடம். அதனால் எந்நரும் தங்கைகளுக்கு சொல்லுவேன், அச்சமின்றி துணிந்து நில்லுங்கள். இது நம் நாடு. பல ஆயிரக்கணக்கான, பல லட்சக்கணக்கான உங்கள் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு பாதுகாப்பாக நிற்க பிரபாகரனின் தம்பிகளும் தங்கைகளும் இந்த நிலத்திலே இருக்கிறார்கள். தன்னலமற்று நிற்கிறார்கள்.
பாதுகாப்பான ஒரு நாடும் சூழலும் நமக்கு உருவாக இருக்கிறது. நாம் அதை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். பாதிக்கப்பட்ட அந்த தங்கை, அவளுடைய துணிவை நாம் எல்லோரும் அதிர அதிர கையொலி எழுப்பி அவளுக்கு நம்முடைய ஆதரவை, நம்முடைய வாழ்த்துக்களை அவளுக்கு தெரிவிக்க வேண்டுகிறேன். அவளுடைய மனநிலையை புரிந்து கொண்டு அவளுக்கு துணையாக நின்ற அவளுடைய உடன் பிறந்தவர், அவளுடைய பெற்றோர்கள், உறவினர்கள், அவளுடைய வழக்கை எடுத்து செய்கிற அவருடைய உறவினர் எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் நன்றியும். இப்படி ஒவ்வொரு மகளுக்கும் ஒரு குடும்பம், ஒரு உடன் பிறந்தவன், ஒரு உறவு கூட்டம் பின்னாடி நிற்கும் எந்த சூழலும் என்ற எண்ணம் இருந்தால் எந்த தங்கைக்கும் அச்சம் வராது, எந்த அக்காவிற்கும் எந்த மகளுக்கும் அச்சம் வராது. அப்படிப்பட்ட ஒரு சூழல் உருவாக வேண்டும். இந்த சமூகம் திட்டமிட்டு குற்றச் சமூகமாக மாற்றி படைக்கப்பட்டு விட்டது. இதிலிருந்து இதை அப்பழுக்கற்ற ஒரு தூய சமூகமாக, நம் முன்னவர்கள் கனவு கண்ட ஒரு அறம் சார்ந்த நெறி சார்ந்த சமூகமாக, நம் உயிர் தலைவன் கனவு கண்ட ஒரு தூய தமிழ் தேசமாக நாம் படைப்போம். அதற்கான உறுதியை இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக நாம் ஏற்போம். பாதிக்கப்பட்ட அந்த தங்கைக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த பெண்களுக்கும் இதில் இந்த குற்றத்திலிருந்து நியாயமான ஒரு விசாரணையை நடத்தி அதை உண்மையை வெளிக்கொண்டுவதன் மூலம் ஒரு நம்பிக்கையை இந்த அரசு கொடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை வைப்போம். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.